தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் அது இன்னும் 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதனால் தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் விடப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தனஸ்ரீ இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். தனஸ்ரீ, இன்னும் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்திற்கு தற்போது ரெட் அலர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக காயத்ரி, அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பின்னர் 24 மணி நேரத்தில் புயலாக மாறுகிறது. இந்த புயலுக்கு பனி என்று பெயரிட உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை உறுதி செய்யவில்லை. புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரை மற்றும் வட தமிழக கடலோர பகுதியை இது அடைகிறது. மேலும் 28ஆம் தேதி முதல் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். 28ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டம் மற்றும் புதுவையில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 29ஆம் தேதி பரவலாக மழை இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தனஸ்ரீ, இப்போ ரெட் அலர்ட் ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்படும்? இந்த ஃபனி புயல் அப்படிங்கிறது பெரும்பாலும் எந்த பகுதிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்? இதற்கான எச்சரிக்கைகளாக வரும் 26ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த புயலுக்கான ஒரு ரீசன் என்ன என்றால், இந்த மத்திய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கிறது. இதனால்தான் இந்த புயலுக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வரும் 26ஆம் தேதியில் இருந்து சில நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி தனஸ்ரீ. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இது 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிற நிலையில் அந்த புயலுக்கு ஃபானி என்று பெயரிடப்படலாம் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தமிழகத்திற்கு ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் அந்த பகுதிகளில் அதிகனமழை அல்லது மிக கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போதைய நடைமுறையாக இருக்கிறது. இதன் காரணமாக மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதையடுத்து தமிழகம் தரப்பிலிருந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் நாம் தொடர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது இது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில், அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இது 27, 28 தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி வட தமிழக கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும். இதனால் மீனவர்கள் 25, 26 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போதைய நிலவரப்படி இப்போ லோ ப்ரெஷராக ஃபார்ம் ஆகிருக்கு, வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருக்குது. அடுத்து நாளைக்கு டிப்ரெஷனாக மாறும்.
அதுக்கப்புறம் புயலாக வலுப்பெற்று நகரக்கூடும். அது வந்து அடுத்து வரக்கூடிய இதில் வந்து தொடர்ந்து சொல்ல முடியும். எந்த இடத்துல கிராஸ் ஆகும் இதெல்லாம் வந்து அடுத்துதான். புயல் இல்லை, தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் உருவாகியிருக்கிறது. அது வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது நிலவரப்படி இதுதான், இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். புயலாக மாறினதுக்கு அப்புறம் தான் இப்பொழுதும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது. வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது தற்பொழுது. அடுத்த ஸ்டேஜ் டிப்ரெஷன், தென் டீப் டிப்ரெஷன், அப்புறம் தான் சைக்ளான், சிவியர் சைக்ளான், நிறைய 2-3 ஸ்டேஜ் இருக்கு. தற்போதைய நிலவரப்படி வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாக இருக்கு. மழை குறித்த விவரம், காற்று குறித்த விவரம் எல்லாம் அடுத்து வரும் தினங்களில் உங்களுக்கு தெரியும். அடுத்து வரக்கூடியது உறுதி செய்யப்பட்ட, ஏன்னா இது வந்து கடற்பகுதி ஒட்டி வருகிறது, உள்ள வருகிறது, அதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடியது தான் தெரியும். இப்பொழுதுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்கல. ரெட் அலர்ட்ங்கிற வார்த்தைக்கு இங்கே இல்லை. காற்று, மழை, கடுமழை இதை பொறுத்த விவரங்கள்லாம் வரும் அடுத்து வரக்கூடிய 27, 28ஆம் தேதி மழை, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி சொல்றோம். இப்ப வந்து இப்ப இருக்கிற தகவல் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த மந்த் எண்டெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன தகவல் சொல்றோம். இருந்தா அதை கொடுத்துடுறோம் நம்ம. ஓகே. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தற்பொழுது இது வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும். ஏப்ரல் 27, 28 தேதிகளில் இது புயலாக வலுப்பெற்று வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். தற்போது நிலவரப்படி இது. மீனவர்கள் 25, 26 தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் 27, 28 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது இதுக்கு இந்த புயல், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று புயலாக மாறி அதனுடைய போக்கை பொறுத்து கடலோர மாவட்டங்களிலோ உள்பகுதிகளிலோ மழை அளவு எப்படி இருக்கும் என்பது அடுத்து வரக்கூடிய நிலையில இப்பொழுது மழை அளவு குறித்து வரக்கூடிய விவரங்கள் நம்ம சொல்லப்படும். இப்ப தற்போதைய நிலைப்படி இது வந்து 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 85 டிகிரி ஈஸ்ட்ல இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய இதுல நம்ம சொல்றோம். 5 தேதிக்கான ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க. அது இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட் இது வரும்போது பார்த்து தென்கிழக்கு வங்கக்கடலில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் அது வலுப்பெற்றிருப்பதாகவும் இன்னும் 2 தினங்களில் அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இருப்பதனால் புயல் உருவாவதற்கு முன்கூட்டியே இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து அப்போதுதான் தெரியவரும் என்றும், தற்போதைய சூழலில் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.